நிறைய விஷயங்கள்ல நம்ம பயப்படுறோம். ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம். எதுனாலும் ஒரு சின்ன காய்ச்சல் குழந்தைக்கு வந்துருச்சுனாலும் பயப்படுறோம். வேலைக்கு வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நம்ம வேலை போயிடுமோன்னு பயப்படுறோம். இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம பல காரியங்களுக்கு நம்ம பயந்துக்கிறோங்க. சின்னதாக ஏதாவது வந்தால் கூட நமக்குள்ள ஒரு பயம் வருகிறது. அப்படிங்கும்போது இந்த பயத்தை கொடுக்கிறவன் யாருங்க? பிசாசு தான் இந்த பயத்தை நமக்கு கொடுக்கிறான். அப்போ எதிர்மறையான எண்ணங்களை நமக்குள்ள உண்டாக்கி நம்மளால மார்க் வாங்க முடியாத போயிடுமோ, நம்மளால படிக்க முடியாத போயிடுமோ, அல்லது எனக்கு வேலையை இழந்துடுவனோ, இது மாதிரியெல்லாம் பலவிதமான காரியங்களை பயத்தை உண்டாக்கி ஒரு பயத்திலேயே வச்சிருக்கணும்னு சொல்லி பிசாசு நினைக்கிறாங்க. வேலை செய்யற இடத்துல எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா கடுமையாய் என்ன பண்றாங்க, ஒடுக்குகிறார்கள். கடுமையாய் ஒடுக்குகிறார்கள். வேலை செய்கிறவங்களுக்கு என்ன ஆகுது, நமக்கு வேலை போயிடுமோ, நம்ம எல்லா விதத்துலையும் எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு நிமிஷம் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்ணசராதபடிக்கு கரெக்டாக கவனமாக வேலை செய்யணும். இல்லைன்னா நமக்கு வேலை போயிடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய விதத்தில் வேலை செய்கிற இடத்துல கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒடுக்குகிறார்கள். பார்வோனின் ஆவி என்ன பண்ணுது, வேலை செய்கிற இடத்துல ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஐடி கம்பெனிஸில் சாதாரண வேலை செய்கிறவங்களுக்கு கூட அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா என்ன பண்ணிட்டு போயிடுறீங்க, ஒரு வேலை இல்லைன்னா அடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேலையை பார்த்து போயிட முடியுது. ஏன்னா உங்களுக்கு பல தொழில் தெரியும். அப்போ என்ன பண்ணிக்க முடியுது, சாதாரண வேலை செய்கிறவர்கள் அவங்க ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலைன்னு மாறிக்க முடியுது. ஆனால் ஒரு ஐடி கம்பெனிலையோ ஒரு டீச்சராகவோ ஒரு லெக்சரராகவோ ஒரு ப்ரொஃபஸராகவோ இப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்பொழுதுமே ஒரு பயத்தில் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அந்த பயத்தை பிசாசு அந்த ஆளுகிறவர்கள் மூலமா, அந்த நிறுவனத்தின் தலைமை தாங்குகிறவர்கள் மூலமா பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா அந்த பயத்துக்குள்ளேயே அவங்கள வச்சிட்டு இருக்கிறான். அப்போ அவங்க பயந்து 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 எனக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்லை, வேலைக்கான ஒரு செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே அவங்க வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ள இருக்கிறாங்க. இது மாதிரி தான் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் ஜனங்களுக்கு என்ன வருதுங்க, பயம் வருகிறது. அந்த மாதிரி நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம்னா சாதாரணமானவர்களுக்கு வேறு விதமான பயங்கள். இப்படி வாழ்க்கையில் பயம் மட்டும் இல்லாம பல உபத்திரவங்கள் பல தொந்தரவுகள் நம்ம வாழ்க்கையில் வந்துகிட்டே தான் இருக்கு. பிசாசு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, அவன் பயமுறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா அவனுடைய பயம் என்னும் ஆயுதத்தை நாம் எதிர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் பலமுள்ள ஆவியை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் பயத்தை கொடுக்கிற ஆவியோடு என்னை தாக்க முயற்சிக்கலாம். ஆனால் எனக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது அப்படின்னா அந்த பயத்தை எதிர்க்கிற, போராட்டங்களை எதிர்க்கிற, பிரச்சனைகளை எதிர்க்கிற அந்த பலத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பலத்தின் ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, அன்பின் ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. ஹல்லேலூயா. தெளிந்த புத்தியை கொடுக்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. எப்போ குழப்பம் வந்தாலும் சரி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள்ள தெளிந்த புத்தியின் ஆவி இருக்கிறது. சொல்லுங்க, எனக்குள்ள தெளிந்த புத்தியின் ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள தெளிந்த புத்தியின் ஆவி இருக்கிறதுங்கிற அந்த உணர்வோடு கூட அந்த பயத்துக்கோ கவலைக்கோ வேற விதமான எதிர்மறையான உணர்வுகளுக்கோ எண்ணங்களுக்கோ இடம் கொடுக்காம நாம என்ன பண்ணிட்டே இருக்கணுங்க, நாம முன்னோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
அவர் பலத்தின் ஆவியானவர், அவர் அவர் தெளிந்த புத்தியின் ஆவியானவர். இப்போ இயேசுவின் இரத்தத்தினால நாம் எதிரியை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. என்ன செய்ய முடியுங்க? இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் எதிரியை ஜெயிக்க முடியும். அந்த எதிரியை ஜெயிக்கக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த வல்லமையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எதிரிய சாத்தான ஜெயிக்கக்கூடியதான அந்த வல்லமைய ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நேரிடுகிறதா இருந்தாலும்? சத்தமா, இன்னும் சத்தமா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும். யாரு? விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள், எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும். ஹல்லேலூயா. பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். அதாவது மரணத்தை விட பெரிய ஒரு வல்லமை இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மரணத்தை விட ஒரு பெரிய வல்லமை ஒன்று கிடையாது. ஆனா அந்த மரணம் என்கிற வல்லமையையே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் மூலமாய் ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இயேசு மரணம் என்கிற ஒரு மிகப்பெரிய வல்லமையையே உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி. ஹல்லேலூயா. எதுக்கு தப்பும்படி? சத்தமா சொல்லுங்களேன். மரணத்துக்கே உங்களால தப்ப முடியும் அப்படின்னா வேலை போயிருச்சுங்கிறதுல இருந்து தப்ப முடியாதா? அடுத்த வேலையை பெற்றுக்கொள்ள முடியாதா? ஹல்லேலூயா. உங்க கண்ண மூடி உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு அதை யோசித்து பாருங்க. என்ன குறைவு இருக்கு அதை யோசித்து பாருங்க. அதை யோசித்து பாருங்க. கண்ண மூடி உங்க குடும்பத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன இருக்கு அதை யோசித்து பாருங்க. பாருங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணாடி பாருங்க பார்க்கலாம். உங்க கையில கண்ணாடி இருக்கு, பாருங்க பார்க்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்புறதுக்கு நானே என் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் என்னுடைய சாட்சியின் வசனத்தினாலும் நான் அவனை ஜெயிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருதா? ஹல்லேலூயா. என்ன வருதா? தேவை வருதா? குறைவு வருதா? என்ன உங்க வாழ்க்கையில வந்தாலும் சரி, அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, போடா, மரணத்தையே என்னால ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்? போடா. யாரை பார்த்து சொல்லணும்? பிசாசை பார்த்து என்ன சொல்லணும்? போடா. போனால் போகட்டும், போடா இல்ல. என்னதுங்க? போடா. ஹல்லேலூயா. போடா. நீ என்னடா பண்ண முடியும் என் வாழ்க்கையில? ஹல்லேலூயா. நான் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பக்கூடியவனாய் இருக்கிறேன். நான் என்னுடைய ஜீவனையும் பாராமல் போராடுகிறவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரச்சனையோட போராடாதே. நாம என்ன பண்றோம்? பிரச்சனையோட தான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம், ஆளோட தான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்ப்பேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்ப்பேன், இந்த ஆளை எப்படி சரி பண்ணுவேன், இந்த ஆளை எப்படி சரி பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு வருகிற யுத்தங்கள் ஆவிக்குரியவை. ஹல்லேலூயா. அந்த ஆளை மண்டைக்குள்ள புகுந்து அந்த ஆளை மண்டைக்குள்ள குழப்பிக்கிட்டு இருக்கிறது யாருங்க? பிசாசு தான் குழப்பிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஆளை சரி பண்ணணும்னா நீ அந்த ஆளுகிட்ட போய் அந்த ஆளை பிடிச்சி உலுக்கி 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 ஒன்றுமே நடக்க போறது இல்லை. என்ன பண்ணணும்? அவன் மண்டைக்குள்ள நுழையக்கூடிய, அவன் மண்டையை போட்டு குழப்பக்கூடியதான அந்த ஆவியை என்ன பண்ணணும்? நீங்க கட்டிட்டீங்கன்னா, அதை கட்டி அப்புறப்படுத்திட்டீங்கன்னா என்ன ஆயிடுங்க? ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆள் விடுதலை ஆயிருவாங்க. ஹல்லேலூயா. அதனால நீங்க மனுஷரோடே போராடாதிருங்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ மனுஷனே, மனுஷனோடே போராடாதே. தேவனுடைய ஆவி மனிதர்களோட போராடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவி மனுஷர்களோடு போராடாது அப்படின்னா தேவ மனுஷன் மனுஷரோடு போராடுவது இல்லை.
ஹல்லேலூயா. மாம்சீக சுபாவத்தோடு போராடுவது இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு காரியங்கள் நமக்கு எதிராய் வந்தாலும், மரணமே நேரிடுகிறத மாதிரியான பிரச்சனை வந்தாலும் நான் ஜெயிக்கக்கூடியவன்கிற அந்த தைரியம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல் கர்ஜிப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீதிமான் சிங்கத்தை போல் கர்ஜிப்பான். அப்போ மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படிக்கு நாம் என்ன பண்ணணும்? நம்ம ஜீவனையும் பார்க்காம ஆவியில போராடணும். ஹல்லேலூயா. மாம்சத்தில் போராடாம ஜீவனையும் பார்க்காம, நீங்க ஜீவனுக்குரியவைகளையும் பார்க்காம நீங்க ஆவியில நீங்க போராட ஆரம்பிக்கணும். நல்லா நீங்க வசனத்தை அறிக்கை பண்ண ஆரம்பிக்கணும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை எந்த போராட்டம் வந்தாலும் அதுல முக்கால்வாசி பிசாசு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் நான் ஜெயிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னன்னு சொல்லணும்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் ஜெயிக்கிறேன். என்னுடைய சாட்சியின் வசனத்தினால் நான் ஜெயிக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நான் ஜெயிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். ராபா ஷாக்கா ராபா தீரா காராபா காபா பாபா ராபா தீனா மாக்காரா பாக்கா. நல்ல வாயை திறந்து விரிவாய் வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. ராபா தீனா மாக்காரா லா ராகா ஜியாந்தரா ஹதூரபா ரியாந்தரா ஹல்பரா கிரியாதரா காபா பாபா 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 ராபா தீரா காபா பாபா. தரித்திரத்தின் ஆவிகள் மேல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தரித்திரத்தின் ஆவிகளை நாங்கள் ஜெயிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இப்பொழுது நாங்கள் எல்லா பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வருகிற ஆவிகளையும் நாங்கள் ஜெயிக்கிறோம். அவற்றை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே சண்டைகளை பிரச்சனைகளை போராட்டங்களை குறைவுகளை கொண்டு வருகிற எல்லா அந்தகார ஆவிகளின் வல்லமைகளை இப்பொழுது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் ஜெயிக்கிறோம். சபைக்கு விரோதமான, ஊழியங்களுக்கு விரோதமான, எல்லா விதமான குடும்பங்களுக்கு விரோதமான ஏசபேலின் ஆவிகள், பார்வோனின் ஆவிகளின் வல்லமைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் ஜெயிக்கிறோம். ராஷ்யா கா பாபா ஷியாந்த்ரஹே மா ஞாந்த்ரோ ஹோ ஜோ ஹோ லே ரே ஜியாந்த்ர ஹசரபா மருணமா ஞாந்த்ரா ஹல்பர் யாந்தரா ஹல்பரா கிரியா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்க எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய வேலை, என்னுடைய பொருளாதாரம் எல்லாவற்றுக்கும் விரோதமாக, என்னுடைய சபைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகார ஆவிகளுக்கு விரோதமாக, எல்லா அந்தகார ஆவிகளுக்கு விரோதமாக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமே சுரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் வந்திடவே வேண்டாம். ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் வந்திடவே வேண்டாம். ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. உற்சாகமாக அல்லேலூயா. சரி, ஓகே. இயேசுவின் இரத்தத்தினால நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நாம இயேசுவின் இரத்தத்தினாலே நாம முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினால நானே ஜெயிக்க முடியாத ஒண்ணு இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களால் ஜெயிக்க முடியாத காரியம், விசுவாசியினால் ஜெயிக்க முடியாத காரியம்னு சொல்லி இந்த உலகத்தில் ஒன்று இல்லவே இல்லை. ஹல்லேலூயா.
அதனாலதான் பவுல் எழுதுகிற போது, ரோமருக்கு எழுதுகிற போது முற்றும் அப்படின்னு எழுதுறாரு. எப்படிங்க? முற்றும் அப்படின்னா என்னதுங்க? முழுசா எல்லாவற்றிலும். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் நான் எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவின் இரத்தத்தினால் நான் எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் என்னுடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. உலகத்தில் ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். என்னதுங்க? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த நான் உனக்குள் இருக்கிறேன். உலகத்தை ஜெயித்த நான் உன்னோடு இருக்கிறேன். உலகத்தை ஜெயித்த நான் உன்னை ஆவி மனிதனாக இந்த உலகத்திலிருந்து உன்னை என்ன பண்ணிட்டேன்? உயர்த்தி நான் உயர் தலங்களில் என்னோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறேன். உன்னதங்களில் என்னோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. போன வாரத்தில் பார்த்தோம், எபேசியர் 2:7 என்னதுங்க? அவர் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவர் என்ன பண்ணாருங்க? உயர் தலங்கள்ல உன்னதங்கள்ல அவர் உட்காரவும் செய்திருக்கிறார். அவரோடே கூட நாமும் எழுப்பப்பட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அவரோடு கூட உட்காரவும் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன வர முடியாதுங்க? எதிலையுமே நான் தோற்க முடியாது. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு, பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோங்க. இப்போ கண்ண உங்களுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருக்கு? உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கு? உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கு? தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அதை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இதை இயேசுவின் இரத்தத்தினால் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனைகளை, இந்த போராட்டங்களை இயேசுவின் இரத்தத்தினால் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய, ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் இதை சொல்லுங்க. எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், இது எல்லாத்திலையும் நான் இயேசுவின் இரத்தத்தினால் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ரோமர் 8:37 நாம பார்க்கிறோம், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கோம்? இவை எல்லாவற்றிலேயும். உங்க வாழ்க்கையில எவை எல்லாம் இருக்குதுன்னு சொல்றீங்க? பாஸ்டர், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது பாஸ்டர். பாஸ்டர், எனக்கு இந்த போராட்டம் இருக்குது பாஸ்டர். இப்படி என்னெல்லாம் நீங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சொல்லுவீங்களோ, அத்தனை பிரச்சனை, போராட்டம் எல்லாத்திலையும், இவை எல்லாவற்றிலேயும் அவர் உங்களை அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. எப்ப பாரு பிரச்சனை பிரச்சனைங்கிற, எப்ப பாரு போராட்டம் போராட்டங்கிற அப்படின்னு அவர் எரிச்சல் அடையறதில்லை. என்ன பண்றாரு? உனக்கு பிரச்சனை இருக்கிற நேரத்தில் தான், உனக்கு தேவை இருக்கிற நேரத்தில் தான் அவருடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எப்பெல்லாம் பிரச்சனைக்கு மத்தியில போறியோ, எப்பெல்லாம் போராட்டங்களுக்கு மத்தியில போறியோ, எப்பெல்லாம் உனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ, அந்த நேரத்துல தான் அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய அன்பை உங்க மேல அவர் ஊற்றுகிறார். அவருடைய அன்பு உங்க மேல பெருகுது. அவர் உங்களை தாங்குகிறார், அவர் உங்களை சுமக்கிறார், அவர் உங்களை தாளாட்டுகிறார். ஹல்லேலூயா. தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், வாளாக்காமல் என்னை தலையாக்குவார். ஹல்லேலூயா. கவனிங்க பார்க்கலாம். பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் நடுவுல இருக்கிறீங்களே, அன்பு வேணும்னு ஏங்கிட்டு இருக்கீங்களே, புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களே, என்னால் வாழ முடியலன்னு நினைக்கிறீங்களே, கண்ணீருக்கு மத்தியில் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களே, வேதனைக்கு மத்தியில் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் இன்னும் அன்பு, இன்னும் வல்லமை,
அப்படின்ட்டு அவர் உங்க வாழ்க்கையில நான் உனக்கு போதும்பா, நான் இருக்கிறேன், நான் 10,000களில் சிறந்தோனாய் இருக்கிறேன், உங்க கூட 1000 பேர் இருக்கலாம், உங்க கூட 10,000 பேர் இருக்கலாம், ஆனா அந்த 10,000 பேரும் 1000 பேரும் உனக்கு கொடுக்க முடியாத ஒரு அன்பையும் அரவணைப்பையும் உதவியையும் உனக்கு செய்ய முடியாத சகல காரியங்களையும் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நான் செய்கிறேன். நான் உன்னை ஆற்றுகிறேன், தேற்றுகிறேன், அரவணைக்கிறேன், நான் உன்னை சுமந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருங்க, நமக்கு என்ன தேவையோ எல்லா தேவையையும் அவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அன்பு தேவையா, அன்பை கொடுக்கிறார். சிரிப்பு தேவையா, சிரிப்பை கொடுக்கிறார். சந்தோஷம் தேவையா, சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதம் தேவையா, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன உங்களுக்கு வேணும்? ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு பிரியாணி வேணும் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. பிரியாணி வேணும் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு பிரியாணி தருவார். எங்கிருந்து வருது, எப்படி வருதுன்னு நீங்க சொல்லி வேணா பாருங்களேன். ஆண்டவரே எனக்கு பிரியாணி வேணும், ஆனா நான் வாங்க மாட்டேன். என்னது பிரியாணி வேணும், நான் வாங்க மாட்டேன், நீங்க கொடுங்க. எங்கிருந்து கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். நான் இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல கேட்பேன். கேட்டு பாருங்க, என்ன ஆகும் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. என்ன கேட்டாலும் எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். எதை தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றிலேயும் என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த நேரத்துல தாங்க அவருடைய அன்பும் பெருகுகிறது. பாவம் பெருகுகிற இடத்துல கிருபை பெருகுகிறது. ஹல்லேலூயா. என்னது சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் பெருகுகிற இடத்துல கிருபை பெருகுகிறது. பாவமே பெருகும் போது கிருபை பெருகும் அப்படின்னா தேவை பெருகும் போது கிருபை பெருகாதா? ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஐயோ பாவம் பெருகுனா ஆண்டவர் அழிச்சிருவாரு அப்படின்ட்டு. ஆனா பாவம் பெருகுகிற இடத்துல அதுக்காக பாவம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லல. என்னதுங்க, பாவம் பெருகுகிற போது அங்க ஆண்டவர் என்ன பண்றாருங்க, தன்னுடைய கிருபையை பெருக பண்ணி அவனை பாவத்தில் நின்று மீட்டுக் கொள்ளுகிறார். பாவத்திலிருந்து அவர் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கிருபைங்கிறது என்னதுங்க, தகுதி இல்லாதவர்களின் மேல் தேவன் பாராட்டுகிற அன்பு. அப்போ ஒருத்த பாவத்துல வாழ்றான்னா இந்த அற்ப சந்தோஷம் இருக்குதே, இந்த சந்தோஷத்தை விட மேலானதுதான் என் அன்பு தரும் சந்தோஷம் அப்படின்னு காட்டிட்டா உனக்கு அற்பமா ஒரு சந்தோஷம் ஒரு பாவத்துல கிடைக்குது இல்லையா? இந்த பாவத்துல கிடைக்கக்கூடிய இந்த அற்ப சந்தோஷத்தை விட நான் கொடுக்கக்கூடிய அன்பு அது எப்படி இருக்கும், இதை விட கோடி மடங்கு மேலானதுன்னு காட்டிட்டா அப்ப என்ன ஆவான், அவன் பாவத்தை விட்டு அவன் பரிசுத்தத்தை நோக்கி கடந்து வந்துருவான். அதுக்கு தான் பாவம் பெருகுதா அங்க கிருபையை பெருக வைக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பாவம் பெருகுகிற இடத்துல கிருபை பெருகிற மாதிரி தேவை பெருகுகிற இடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பிரச்சனைக்கு மத்தியில இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கு மத்தியில இருக்கும்போது ஆண்டவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் என்ன இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். பிரச்சனை வரும்போது நிறைய விசுவாசிகள் எனக்கு கால் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் நிஜமாவே என்ன நேசிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் நிஜமாவே என்ன நேசிக்கிறாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, எனக்கு தெரியல. ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்குது, தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சில நேரத்துல அமைதலாய் இருக்கிற மாதிரி தான் தெரியுங்க. என்னதுங்க, அமைதலாய் இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்க மழை பெய்யறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறீங்களா? எப்படி இருக்குங்க, அந்த நாளே அப்படியே உக்கரமா இருக்கும், காத்து இருக்காது இல்லையா? அந்த நாளே ரொம்ப உக்கரமா இருக்கும், காத்து இருக்காது. நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாரும்,
இன்னைக்கு மழை வரப்போகுது, இன்னைக்கு என்ன எப்படி இருக்குது, ரொம்ப உக்கரமாக இருக்குது, இன்னைக்கு மழை வரப்போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் உக்கரம் வருதோ அப்பெல்லாம் நீ உட்காரு தேவ சமூகத்தில். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய கிருபை எழும்பும், அந்த அன்பு எழும்பும். அது ஒரு ஆசீர்வாத மழையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புயல் எப்படி உருவாகுது? நம்ம தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு புயல் மூலமாக தான் மழையே வருது. அப்போ பருவ மழை உருவாகிற போதெல்லாம் புயல் உருவாகுது. அப்போ அது எப்படி உருவாகுது அப்படின்னா, எங்கே ஒரு வெற்றிடம் உண்டாகுதோ அந்த வெற்றிடத்தை நோக்கி எல்லா ஈரக்காத்தும் போய் என்ன ஆகுதுங்க, ஒன்றா சேருது. ஒன்றா சேர்ந்து அது அப்படியே எழும்பி அது வீச ஆரம்பிக்கிற போது அது ஒரு மழையாக பொழிய ஆரம்பிக்கிறது. அது மாதிரி தான் எங்கேயெல்லாம் உங்களுக்கு வெற்றிடம் வருதோ, எங்கேயெல்லாம் குறைவுகள் வருதோ, எங்கெல்லாம் தேவைகள் வருதோ, எங்கெல்லாம் ஏமாற்றத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் போராட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அங்க ஆண்டவருடைய அன்பு எழும்பி அவர் என்ன பண்றாருங்க, அங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க தலை இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் இருக்கிறாருங்க? சொல்லுங்க பார்க்கலாம், யார் இருக்கிறது? எங்க தலை இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருங்க அந்த தலை? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சரீரத்துக்கு என்ன பண்ணிட்டாரு ஆண்டவரே? கிறிஸ்துவை தலையாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே எனக்கு தலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கு அவரே தலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் குடும்பத்திற்கு அவரே தலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். எதை குறித்தும் எல்லாம் பார்த்து கொள்வார். தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பார்த்துக்குவாரா, பார்த்துக்க மாட்டாரா? அப்போ எந்த நெருக்கத்துக்கு மத்தியில் காணப்படுறீங்களோ அந்த நேரத்தில் ஆண்டவர் நீங்க என் கூட இருக்கிறீங்களான்னு ஒரு சந்தேகமா இருக்குன்னு கேட்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்கிறத உங்க கை பலத்தை நான் பார்க்க போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிறதே தெரியல. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த பார்வோன் என் கை பலத்தை பார்த்தால் ஒழிய அவன் உங்களை போக விட மாட்டான். அப்போ ஆண்டவருடைய கை பலம் காட்டப்பட வேண்டும். பிரச்சனை வருது, போராட்டம் வருது, தேவை வருது. முதல்ல என்னங்க பண்றோம் நம்ம? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் 100 மார்க்கு. என்னதான் பண்றோங்க? முதல்ல பிரச்சனையை தான் பார்க்குறோம். பிரச்சனையா, போராட்டமா, தேவையா, என்னவா இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்மளால் என்ன முயற்சியை பண்ண முடியுமோ அதை தாங்க நம்ம பார்க்குறோம். ஆனால் பிரச்சனை வருகிற போது வருதா, இதை விட நான் உன் மேலே அன்பு கூர்ந்து அந்த காரியம், அது பிரச்சனையா, தேவையா, என்னவா வேணா இருக்கட்டும், அந்த குறைவை நான் நிறைவாக்குறேன், அந்த தோல்வியை வெற்றியாக்குறேன், அதுக்கு நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன் ஆக்குகிறேன்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கிறாருங்க. அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பிரச்சனை வரும்போது உன் கைபலத்தை காட்டிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம கைபலத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கைபலத்தை காட்டுனா அவன் என்ன பண்றான்? நம்ம கையை ஒடிச்சு விட்டுட்டு போயிடுறான். நம்ம கைபலத்தை காட்டுறதுனால ஒண்ணுமே நடக்காது. அப்புறம் கை ஒடிகிற மாதிரி மனசு ஒடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்களா இல்லையா? இதை முன்னாடியே பண்றதுக்கு என்ன? ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீங்களா இல்லையா? யாருக்காவது ஃபோன் பண்ணி ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையானே தெரியல பாஸ்டர், அது இல்லை. என்னன்னா முதல்லையே நீ உன்னை என்ன பண்ணிரு? சரண்டர் பண்ணிரு. ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிரு. ஹல்லேலூயா. ஏன்னா உன்னை சில சமயங்கள்ல தாக்குகிற ஆவிகள் உன் பலத்திற்கு மேற்பட்டது. அதாவது மாம்ச பலத்திற்கு மேற்பட்டது, உன் அறிவு பலத்திற்கு மேற்பட்டது, உன் மூளை பலத்திற்கு மேற்பட்டது, உன்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மேற்பட்டது. அப்போ இத உன்னால என்ன பண்ண முடியாது? ஆவியின் பலத்தினால் தான் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா.
வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினா சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அந்த அன்பினாவி எனக்குள்ள அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆவி எனக்குள்ள இருக்குங்க. ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்யறாரு, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையின் நேரத்தில் நான் போகும்போது அவர் செயல்பட மாட்டார். ஹல்லேலூயா. அதாவது நான் என் மாம்சத்தில் ஒன்றை செய்யும் போது அங்க நான் ஜெயிக்க முடியாது. ஆனா அதுவே அப்பா நீங்க போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நாம உட்காரும் போது ஆண்டவரே நான் அமர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமூகத்தில் நம்ம உட்காரும் போது என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்தறாரு, அவர் கை பலத்தை காட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இப்போ மோசே அவன் மலை மேல உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து கரங்களை ஊரும் ஆரோனும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து தேவ சமூகத்துல கையை உயர்த்திட்டு இருக்கிறாங்க. வெற்றி எதனால கிடைச்சதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அங்க போய் அந்த போர் வீரர்கள் எல்லாம் யுத்த வீரர்கள் எல்லாம் போய் போராடுனதுனால அங்க ஜெயம் கிடைக்கல. அங்க கிடைச்ச வெற்றி எப்படி கிடைச்சது அப்படின்னா, இவர்கள் கரங்களை உயர்த்தி இருந்ததினால் வெற்றி கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்போ நான் போருக்கு போகணும் பிசிக்கலா, அதாவது என்ன சொல்லலாம், நான் பிசிக்கலா எப்போ போய் நான் ஒரு இடத்துல போய் சில காரியங்களை செய்யறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. எப்போ நான் ஸ்பிரிச்சுவலா ஆவியில நான் ஜெபித்து ஆவியில எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும்ங்கிறது நமக்கு தெரியணும். சிலதுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, சில யுத்தங்களுக்கு ஆவியில மட்டுமே நீங்க யுத்தம் பண்ணிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிடும். சில காரியங்களுக்கு நாம என்ன செய்ய வேண்டியது இருக்கும், ஆவியிலையும் யுத்தம் பண்ணணும், பிசிக்கலாவும் நீங்க போக வேண்டியது இருக்கும். ஆனா பிசிக்கலா மட்டுமே போகிறது அப்படிங்கிறது விசுவாசிக்கு லட்சணம் அல்ல, அழகல்ல. ஹல்லேலூயா. எதை செய்தாலும் நீங்க என்ன பண்ணணும், ஆவியோடும் உண்மையோடும் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள், இப்போ ஆண்டவரே என்னை கோடீஸ்வரனாக்கும், என்னை கோடீஸ்வரனாக்கும், என்னை கோடீஸ்வரனாக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு ஒரு 1000 வசனம் செழிப்பை குறித்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த செழிப்பின் வசனங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் என்ன ஆகாதுங்க, அங்க செழிப்பு வர முடியாது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை கொடுக்கிற தேவன் அப்போ உனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ வேலைக்கு போக வேண்டும், பிசினஸ் பார்க்க போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஜெபமும் செய்ய வேண்டும், விசுவாச அறிக்கையும் செய்ய வேண்டும். இதுதான் ஆவியில யுத்தம் பண்றது. ஆவியிலையும் யுத்தம் பண்ணணும், அதே நேரத்தில் வேலைக்கும் புறப்பட்டு போய் பிசிக்கலாகவும் சரீர பிரகாரமாகவும் உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அடுத்தது சில யுத்தங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில் பயங்கரமான போராட்டம் பிரச்சனைகள் வருது. எதனால சண்டை வருதுன்னே தெரியல, வியாதி ஏன் வருதுன்னே தெரியல, சரீரத்தில் வியாதி இருக்குது அப்படின்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும், ஆவியில யுத்தம் பண்ணு. ஹல்லேலூயா. வசனத்தை விசுவாசி, வசனத்தை அறிக்கையிடு, திருவிருந்து எடு. இதெல்லாம் செய்யும் போது சரீரத்தில் நாம் என்ன பண்ண முடியுங்க, நம்ம சுகத்தை, தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம தனியா வெறும் ஆவியில மட்டுமே யுத்தம் பண்ணிட்டு சில காரியங்களுக்கு இருக்கவும் முடியாது. அதே நேரத்தில் வெறும் மாம்சத்தில் மட்டுமே முயற்சி பண்ணிட்டு சில காரியங்கள்ல இருக்க முடியாது. சில இடத்துல ஒரு காம்பினேஷன் இருக்கும், ஆவியும் அதே நேரத்தில் மாம்சம் இல்ல பிசிக்கலா செய்ய வேண்டிய கிரி
கிரியையும் ரெண்டும், விசுவாசமும் கிரியையும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ விசுவாசத்துடனே கூடிய அந்த கிரியை தான் பலனை கொடுக்கும். அப்போ விசுவாசத்தோடு கிரியையையும் சேர்த்து நாம் செயல்பட வேண்டியது இருக்கும். சில இடங்கள்ல நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க, நல்ல ஆவியில் மட்டுமே எல்லா காரியங்களையும் நாம் செய்துக்கிட்டே இருப்போம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம சரீரத்தில் சுகம் கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராபா ஷாகாலரே ஆண்டால ராமா ராமா ராமா. அப்படியே கண்களை மூடுங்க, கவனம் சிதற வேண்டாம். ஓ ராபா ஷியால ராமா தராமா ராமா ராமா. ஆண்டவரே, நாங்க அப்பா நீர் சொன்ன வார்த்தையின்படி சத்தியத்தின்படியே ஆண்டவரே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே முற்றிலும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமே ஆனாலும் ஆண்டவரே, மரணமே ஜெயிக்கப்பட்டு இருக்கிறப்போ உம்முடைய ரத்தத்தினால, உம்முடைய வல்லமையினால, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால அடரே கடைசி சத்துருவாகிய கடைசி அடரே அப்பா சத்துருவாகிய மரணத்தையும் நீர் பரிகரித்து இருக்கிறதுனால நாங்கள் அப்பா எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அடரே நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அடரே அப்பா எங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எந்த யுத்தங்களும், எந்த போராட்டங்களும், எந்த பிரச்சனையும், எந்த பாடுகளும் எங்களை ஜெயிக்க முடியாது. நாங்களே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினாலே பிசாசை மேற்கொள்ளுவர்களாக இருக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினாலே பிசாசை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினாலே பிரச்சனைகளை நாங்கள் மேற்கொள்ளுவர்களாக இருக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி எங்களை வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ராபா ஷாகா ரியாந்தா லராபா. அதுவே நாங்கள் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுகிறவர்கள் அல்ல. பிரச்சனை நேரத்தில் அதுவே நாங்கள் பிரச்சனையை பார்க்க மாட்டோம், உங்களை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆவியிலையும் யுத்தம் பண்ணணும். அதே நேரத்தில் சரீரத்தில் அதே நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து நீர்க்கிரியை செய்வதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஓங்கின கரத்தினாலே, நீட்டப்பட்ட அந்த புயத்தினாலே உம்முடைய கரம் வேலை செய்கிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். உம்முடைய கரம் எங்களுக்கு நேராக நீட்டப்பட்டு எங்களுக்கு என்று கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கரம் எங்களை பற்றி பிடித்திருக்கிறது. உம்முடைய கரம் எங்களை வழி நடத்துகிறது. உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கிறது. உம்முடைய கரம் எங்களை பலப்படுத்துகிறது. பிசாசுக்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமான எல்லா யுத்தங்களை உண்டாக்குற பிசாசுக்கு விரோதமாய் அடரே உம்முடைய கரம் நீட்டப்பட்டு அவனுடைய பிடரியை பிடித்திருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பிரச்சனைக்குள்ள, போராட்டங்களுக்குள்ள, கண்ணீருக்குள்ள, வேதனைக்குள்ள ஆண்டவரே அப்பா போகிறவர்கள் அல்ல. அடரே எங்க பக்கத்துல 1000 பேர், வலப்பக்கத்துல 10000 பேர் விழுந்தாலும் அடரே எதுவும் எங்களை சேதப்படுத்த முடியாது. பிசாசு எத்தனை மடங்கு அக்கினி கூட்டினாலோ நாங்கள் அதில் வெந்து போவது இல்லை. அப்பா அடரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருந்து நடத்துகிறீர். நீர் எங்களை ஜெயிக்கிறவராய் நிறுத்துகிறீர். அடரே அக்கினி எத்தனை மடங்காய் கூட்டப்பட்டாலோ எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் நடுவில் நீர் வாசமாய் இருக்கிறீர். எங்களை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலாய் இருக்கிறீர். எங்கள் நடுவில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர். எங்கள் குடும்பத்தின் நடுவில், எங்கள் வேலையின் நடுவில், எங்களுக்குரிய அழைப்பின் நடுவில், எங்களுக்குரிய எல்லாவற்றிலும் உறவுகளுக்குள்ள நீர் உலாவிக் கொண்டிருப்பதனாலே ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் எங்களை தொட முடியாது. நாங்க இந்த சத்தியத்திற்குள் கடந்து வரணும், இந்த உணர்வுகளுக்குள் கடந்து வரணும். ஒன்றும் எங்களை தொட முடியாது. நாங்கள் ரத்தத்தினாலே ஜெயிக்கிறோம், சாட்சியின் வசனத்தினாலே ஜெயிக்கிறோம், உயிர் தெழுந்த வல்லமையினாலே நாங்கள் ஜெயிக்கிறோம். நாங்கள் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆண்டவரே ஏதோ 1-2 இல்லை, எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ள வைக்கிறேன். ஆண்டவரே இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீர் உலகத்தை ஜெயித்திருப்பதனாலே நாங்கள் திடம் கொள்ளுகிறோம். எல்லாரும் அப்படியே அநேக பாஷையில பேசலாமா? இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் பலன் எழும்புவதாக, கிறிஸ்துவின் பலன் எல்லாருக்குள்ள எழும்புவதாக திடன் கொள்ளுகிறோம். ஆண்டவரே ஆவியிலே நாங்கள் திடன் கொள்ளுகிறோம், ஆவியிலே நாங்கள் பலன் கொள்ளுகிறோம், ஆத்மாவில் பலன் கொள்ளுகிறோம், சரீரத்தில் பலன் கொள்ளுகிறோம். பிசாசை எதிர்க்கிறதுக்கான பலனை எங்களுக்குள் வைத்து எங்கள் சார்பில் நாங்கள் ஜெபத்தில் அடரே நாங்கள் அந்நிய பாஷையில, நாங்கள் வசனத்தில் அடரே நாங்கள் வசனத்தை பேசுகிற போது, அந்நிய பாஷை பேசுகிற போது, ஜெபத்தில் உட்காரும் பொழுது நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர். அதற்காக நன்றி. உம்முடைய யுத்தம் உண்டாகிறது. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ராபா ஷாகா லாகா ரியான் பலுரோ. நாங்கள் ஆவியில பலன் கொள்ளுகிறோம். ஆண்டவரே நாங்கள் பலன் கொள்ளுகிறோம், திடன் கொள்ளுகிறோம். நீர் உலகத்தை ஜெயித்திருக்கிறதுக்காய் நன்றி. ஒன்றும் எங்களை ஜெயிக்க முடியாதபடிக்கு எல்லாவற்றையும் நீர் ஜெயித்து முடித்ததுக்காக நன்றி. அந்த ஜெயத்தை நாங்கள் சுதந்தரிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி அப்பா. ராபா ஷாகா ரியான்.
ராபா ஷாகா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம காணிக்கை காயத்தமாகலாம்.